ஜார்க்கண்ட்ல ஆர்ச்சரி பிரீமியர் லீக் ஏபிஎல்னு ஒன்னு நடக்குது இல்லையா? ஆமா, புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு டீமுக்கு செரோ ஆர்ச்சர்ஸ்னு பேர் வச்சிருக்காங்களே, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது. சேரோங்கிறது ஒரு பழங்குடி போர்க்குலம். ஜார்க்கண்ட்ல பலாமு, பீகார்ல ஷாஹாபாத் பகுதிகள்ல வாழ்ந்தவங்க. போர்க்குளமா? வில்வித்தையில திறமையானவங்களா? ரொம்ப திறமையானவங்க. முகலாயர்கள் அப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா வீரமா போராடினவங்க. அவங்களுக்கு மன்னர் மேதினி ராய் மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. பிற்காலத்துல சந்தாள்கள், முண்டாக்கள் மாதிரி மத்த பழங்குடியினரோட சேர்ந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் போராடியிருக்காங்க. அப்போ ஜார்க்கண்ட் பழங்குடியினருக்கு செரோக்கள் ஒரு முக்கியமான சின்னமா? ஆமா, அவங்களுக்கு சேரோக்கள்ங்கிறது எதிர்ப்பு, வீரம், அடையாளம் இதோட சின்னமா இருக்காங்க. அப்ப அந்த பேரை டீமுக்கு வச்சது மூலமா அவங்களோட பாரம்பரியத்தை இப்போதைய விளையாட்டோட இணைக்கிறாங்களா? அதேதான். ஜார்க்கண்ட்ல வில்வித்தைங்கிறது வெறும் விளையாட்டு இல்ல. அது அவங்க வாழ்க்கை முறையோட ஒரு அங்கம், வாழ்வாதார திறமை. தீபிகா குமாரி, கோமாளிகா பாரி மாதிரி பெரிய வீரர்கள்லாம் அங்கிருந்து வந்திருக்காங்களே. ஆமா, இந்தியாவோட தலைசிறந்த வில்லாளர்கள் பலர் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்தவங்க தான். பல கிராமங்கள்ல இன்னைக்கும் குழந்தைங்களுக்கு மூங்கில் வில் வச்சு தான் பயிற்சி கொடுக்கறாங்க. அப்போ ஷேரோ வாச்சஸ்ங்கிற பேரு இந்த பேர் மூலமா அந்த பழங்கால போர் முறைய நவீன விளையாட்டோட இணைக்கிறாங்க. அந்த போர்க்குலத்தோட பாரம்பரியத்துக்கு இன்றைய சூழல்ல ஒரு புதிய பொருத்தப்பாட்டை கொடுக்கறாங்க. இது ஒரு அஞ்சலி மாதிரி. இதனால வேறென்ன நன்மைகள்? இது தேசிய அளவுல பழங்குடி அடையாளத்தை முன்னிறுத்துது, விளையாட்டு சுற்றுலாவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும், கலாச்சார மறுமலர்ச்சிக்கு உதவும். மொத்தத்துல பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கிற ஒரு நல்ல முயற்சி.